குட் ஈவினிங். என் வாய்ஸ் கேக்குதா? கதைக்கிறது கேக்குதா பிள்ளைகள்? யாராவது ரிப்ளை பண்ணுங்க. கதைக்கிறது கேக்குதா? வீடியோ தெரியுதா? ஓ மிஸ் கிளியரா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. சரி. அப்ப இன்றைக்கு வந்து நாங்க பார்க்க போறது வந்து அதாவது இந்த 7வது பாடத்தின் ஒரு கடைசி பகுதி தான். சரியா? அதாவது நாங்க ஆஹ் முதல்லயே வந்து நாங்க இந்த பகுப்பாய்வு கருவிகள் என்று வரும்போது ஆரம்பத்திலேயே ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இந்த படங்கள் வரைகிறது என்று போகும்போது நான் முதலாவது சொல்லியிருந்தேன் ஒன்று செயற்பாட்டு வரிப்படம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சூழல் வரிப்படம், ஆவணப்பாய்ச்சல் வரிப்படம், தரவு பாய்ச்சல் வரிப்படம், அடுத்த வந்து தர்க்கத்தரவு பாய்ச்சல் வரிப்படம் என்று சொல்லி நாங்க 5 விதமான வரிப்படங்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுல செயற்பாட்டு வரிப்படம் என்றால் என்னன்றது பார்த்திருந்தோம். நாங்க சூழல் வரிப்படம் ட்ரோ பண்ணி பழகி இருக்கிறோம். ஆவணப்பாய்ச்சல், தரவு பாய்ச்சல், இந்த 3 தான் எங்களுக்கு ட்ரோ பண்ண வேண்டிய விஷயமாக இருக்கு. சரி, அதாவது எங்களுக்கு பேப்பர்ல வரைஞ்சு காட்ட சொல்லி கேட்கிறது இந்த 3 தான். இந்த தர்க்கத்தரவும் செயற்பாட்டு வரிப்படமும் வந்து ஜஸ்ட் வந்து எங்களுக்கு வசன கேள்விகளாகவோ MCQஸா தான் வரப்போகுது. அப்ப இன்னைக்கு வந்து இந்த தர்க்கத்தரவு பாய்ச்சல் வரிப்படம் பாக்குறதோட கிட்டத்தட்ட எங்களோட பாடம் வந்து ஒரு முடிகிற கட்டத்துக்கு வந்துடும். சரியா? அப்ப இந்த தர்க்கத்தரவு பாய்ச்சல் வரிப்படத்துக்கு போவோம். அப்படி என்றா என்னன்னு பார்ப்போம். அத வந்து நாங்க தர்க்கத்தரவு மாதிரியம் என்று சொல்லலாம், அல்ல தர்க்கத்தரவு வரிப்படம் என்று சொல்லலாம். சரியா? தர்க்கத்தரவு வரிப்படம் இது வந்து எங்களுக்கு என்னத்தை காட்டுதுண்டா, இந்த தரவு பாய்ச்சல் வரிப்படம் இருக்குத்தானே எங்கட அந்த தரவு பாய்ச்சல் வரிப்படத்துல நாங்க சில டேட்டா பேஸ வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுத்திருப்போம். அதாவது எங்கட தரவு களஞ்சியங்களாக வந்து நாங்க இந்த கோப்புல சேமிக்கிறோம்னு சொல்லி நிறைய வசனங்கள் பார்த்திருக்கோம். அந்த கோப்புகளை ஃபைன் பண்ணி எடுத்திருக்கோம். அந்த கோப்புகள் எப்படி அமைய போகுது என்றத சொல்றவர் தான் இந்த தர்க்கத்தரவு வரிப்படமாக இருப்பார். அதாவது எங்கட தரவுகள தர்க்க தொடர்பை காட்ட போறவராக இருப்பார். சரியா? அப்ப நாங்க இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற எங்களோட டேட்டா ஃப்ளோ டயக்ராம்ல வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற ஆஹ் அந்த தரவு களஞ்சியங்கள் அல்ல டேட்டா பேஸ்கள் வந்து எப்படி இருக்கணும் என்று சொல்லி நாங்க வந்து இவர்ல காட்ட போறோம். அப்ப இத வந்து நாங்க 2 விதமா கதைக்கலாம். உங்களுக்கு வந்து உங்களோட டீச்சர்ஸ் கைட்ல எல்லாம் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொல்ற மாதிரி இந்த மாதிரி கதைக்க மாட்டாங்க. எங்களுக்கு தரவு களஞ்சியத்தை தான் எடுத்து காட்டுறோம் என்றத வந்து எங்களோட டீச்சர்ஸ் கைட்ல சொல்லப்படையில அங்க சொல்லி இருக்க விஷயம் என்னன்னா, எங்கட தரவு பாய்ச்சல் வரிப்படத்தின் சரியா தரவு பாய்ச்சல் வரிப்படத்தை ஒரு செயல் சார்ந்ததாக காட்டுறது என்றதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு செயல்முறையை பயன்படுத்தி காட்டுறது அல்லது அதுல இருக்கக்கூடிய செயற்பாட்டை எடுத்து காட்டுறது என்றுதான் எங்களுக்கு டீச்சர்ஸ் கைட்ல சொல்றாங்க. ஆனா உண்மைக்கும் அந்த செயற்பாட்டை எடுத்து காட்டுறன்ற உண்மையான உள்விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு வந்து நாங்க ட்ரோ பண்றதே எங்களோட டேட்டா பேஸ் வந்து எப்படி அமைய போகுது என்றத வந்து நாங்க ஒரு ப்ரோக்ராமை பயன்படுத்தி கம்ப்யூட்டர்ல அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அந்த ப்ரோக்ராம்ஸை பயன்படுத்தி நாங்க அந்த டேட்டா பேஸ் வந்து எப்படி இருக்கும், உள்ளுக்க தொடர்பு எப்படி இருக்கும்ன்றத காட்டுறதா இவற்ற வழி. அப்ப டீச்சர்ஸ் கைட்ல இருக்கிறதா எங்களுக்கு தேவைன்றபடியா நான் அந்த வசன நடைகளையும் உங்களுக்கு சொல்லித்தேன். அப்போ ஒரு தரவு பாய்ச்சல் வரிப்படத்தில இருந்து அவரை வந்து ஒரு ப்ரோக்ராமை பயன்படுத்தி அவருடைய செயற்பாட்டை உள்ளுக்க நடைபெறக்கூடிய அந்த செயற்பாட்டை எடுத்து காட்டுறது இந்த தர்க்கத்தரவு மாதிரியமாக இருக்க போகுது. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க நார்மலா தரவு பாய்ச்சல் வரிப்படம் என்று கதைச்சதை வந்து சொல்லலாம். இந்த இடத்துல கதைக்கும் போது பௌதீக தரவு கட்டமைப்புன்னு கதைக்கலாம் இவரை. அதாவது நாங்க படிச்ச அந்த தரவு பாய்ச்சல் வரிப்படத்தை இந்த இடத்துல இந்த தர்க்கத்தரவு வரிப்படத்தோட கதைக்கும்போது நாங்க இதற்கு பேர் கொடுக்க போறோம் பௌதீக தரவு தொடர்பு என்று கதைக்கலாம், அல்ல பௌதீக தரவு கட்டமைப்பு என்று சொல்லலாம். அதாவது பௌதீக தரவு கட்டமைப்புன்னா இந்த தரவு பாய்ச்சல் வரிப்படம் என்ன செய்யுதுன்னா, இந்த தரவு வந்து ஒரு பிசிக்கலா வந்து எங்க இருந்து எங்க மூவ் பண்ணுது பௌதீக தன்மையா
எங்க இருந்து இங்க மூவ் பண்ணுதுன்றதை காட்டுறது இவர்கிட்ட இது. இவர் வந்து என்ன செய்வாருன்னா தர்க்க ரீதியாக காட்டுவார். அப்ப இவரை வந்து நாங்க தர்க்க தரவு பாய்ச்சல் கட்டமைப்புன்னு காட்டலாம். சரி, அப்ப இவரும் தர்க்க ரீதியாக காட்டுறேன்னா அந்த தரவு உள்ளுக்க, அதாவது தர்க்கம் சொல்றது என்னன்னா எங்களுக்கு வெளிப்படையாக தெரிய முடியாததாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து இவர் காட்டக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லும். அப்ப இதை வந்து நாங்க ஷார்ட் ஃபார்மா என்ன செய்யலாம்னு சொன்னா, இதை நீங்க தர்க்க தரவு வரிப்படத்தை வந்து LDM நாங்க ஷார்ட் ஃபார்மா சொல்லுவோம். அதே போல தரவு பாய்ச்சல் வரிப்படத்தை வந்து டேட்டா ஃப்ளோ டயக்ராம் அல்ல DFM சொல்லலாம். டயக்ராமுக்கு D போடுவோம், அல்ல மாடலிங் M பாவிக்கலாம். அப்ப இது LDM, இது DFM கதைப்பாம். இதை விட இன்னொரு பேர் வைக்கலாம். இந்த தர்க்கம் பௌதீக தரவு இந்த ரெண்டுக்கும் ஏற்ற மாதிரி இன்னொரு பேர் வைக்கலாம். அப்படின்னு சொன்னால் இவரை வந்து நாங்க இந்த தரவு பாய்ச்சல வந்து பௌதீக DFM கதைக்கலாம். அதே போல இவரை வந்து தர்க்க DFM கதைக்கலாம். சரியா, அதாவது இவருக்கு இருக்கக்கூடிய மறு பேராக இந்த தர்க்க தரவு வரிப்படத்துக்கு இருக்கக்கூடிய மறு பேராக வந்து நாங்க இங்க தர்க்க DFM சொல்லி முன்னுக்கு அந்த DFM வேர்டை வந்து இவருக்கு பாவிக்கலாம் LDMக்கு பதிலாக. அப்ப ஒன்று வந்து நாங்க தர்க்க தரவு வரிப்படம் நார்மலாவே அது பேரை சொல்லி கதைக்கலாம். இல்லாட்டி தர்க்க தரவு பாய்ச்சல் மாதிரியம் கதைக்கக்கூடியதாக இருக்கு. சரியா, அப்ப அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய பெயர்கள் மாறும். அப்ப ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவர் எப்படி அமைய போறான்னு பார்ப்போம். இந்த தர்க்க தரவு பாய்ச்சல் அல்ல இந்த தர்க்க தரவு வரிப்படம் அப்படி இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு உள்பொருள் இருப்பார். சரியா, இவருக்கு எப்பயுமே வந்து நாங்க உள்ளுக்கு டேட்டா பேஸ் கதைக்கும் போது இங்க வந்து உட்பொருள் இருக்கும், அதாவது ஒரு என்டிட்டி இங்க இருக்கும். அதே போல வந்து ரிலேஷன்ஷிப் நாங்க காட்டுவோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த உள்பொருளின் ரிலேஷன்ஷிப்போட தொடர்புன்னு அளவு இன்னொன்று இருக்க. சரியா, தொடர்புன்னு அளவு இன்னொன்னும் இருக்கப்போ. அப்ப இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உதாரணத்துக்கு ஓகே, இப்படி வைப்போமே. இவர் ரெண்டு என்டிட்டியை வந்து நாங்க இப்படி காட்ட போறோம் வைப்போம். நான் வந்து ஜஸ்ட் வந்து சிம்பிளா காட்டுறேன். சரியா, ஓகே. இவருண்ட இங்க வந்து உள்பொருட்களை வந்து நாங்க இந்த மாதிரி ஒரு பெட்டி வடிவத்திலாம் பெரும்பாலும் காட்டும். உங்களுக்கு ட்ரா பண்ண வேண்டிய தேவையில்லை, ஜஸ்ட் விளக்கத்துக்காக காட்டும். எங்கட இந்த தர்க்கத்தரவு வரிப்படத்துக்கு ஒரு உள்பொருள் என்றதை வந்து நாங்க இப்ப எங்களோட தரவு பாய்ச்சல் வரிப்படத்துல பாத்தீங்கன்னா வெளியக உள்பொருட்களை வந்து நாங்க என்ன செய்யறோம், ஒரு வட்டம் நீள் வட்டமாக போட்டுட்டு அதை கொண்டு வந்து கனெக்ட் பண்றோம். ஆனா இங்க வந்து ஒரு செவ்வக வடிவமாக ஒரு பெட்டியை கிரியேட் பண்ணிட்டு இதுல எங்களோட உள்பொருள்ல பெயர் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு வந்து இவர் ஸ்டூடெண்ட் இருந்தா, சரியா, உதாரணத்துக்கு இவர் ஒரு ஸ்டூடெண்ட் என்ற ஒரு உள்பொருளாக இருந்தால் அவரை இணைச்சிட்டு இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எங்களோட டேட்டா பேஸ்ல என்னென்ன விஷயங்களை இணைச்சிருக்கிறோம், இந்த ஸ்டூடெண்ட் என்னென்ன டீடைல்ஸ் வந்து இந்த டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணிருப்பேன். உதாரணத்துக்கு வந்து அவருடைய பேர் வைப்பேன். சரியா, ஸ்டூடெண்ட் நேம் இருக்கு, அதே போல அவருக்கு ஒரு ஐடி இருக்குது, அவருடைய ஏஜ் இருக்குது, அவருடைய கிளாஸ் என்னன்னு இருக்கு. இப்படி வந்து அவருக்கு என்னென்ன தரவுகள் இருக்கோ அதுகளை இதுக்குள்ள போடும். இவ்வளவும் சேர்ந்துதான் ஒரு என்டிட்டியாக இங்க கருதப்படுது. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெளியக உள்பொருளுக்குரிய, இதை நாங்க வெளியக உள்பொருள்னு சொல்லுவோம். சரியா, இந்த உள்பொருளுக்கான பண்புகள் இவையாக இருப்பினும். சரியா, அப்ப அதைத்தான் உங்களுக்கு அங்க வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரியா, அப்ப ஒரு என்டிட்டி நாங்க எடுத்தோம்டா இங்க ஒரு வழியாக உள்பொருள் எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு அந்த வழியாக உள்பொருளோட சேர்ந்து அதற்கான பண்புகளை நாங்க இங்க காட்ட வேண்டி இருக்கு. அப்ப அது இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவருக்கும் இன்னொரு என்டிட்டிக்கும் இடையிலான ஒரு தொடர்பு இருக்கு. அது நார்மலா இந்த மாதிரி கோடுகளால இணைக்கப்பட்டு இன்னொரு என்டிட்டியும் எங்களுக்கு பாக்ஸா இருக்குன்னு வைப்போம். அது டீச்சர் என்டிட்டியா அது இருக்குது, அவங்களுக்கு நேம் இருக்கு, ஐடி இருக்குது, ஏஜ் இருக்குன்னா அந்த பண்புகள் எல்லாமே இதுல குறிப்பிடப்பட்டு
இந்த மாதிரி 2 பேரும் இணைக்கப்பட்டு இருப்பினர். சரி, அதாவது வந்து இங்க என்டிட்டிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்டிட்டிஸ் வெளியக உள்பொருட்கள் தான் இங்க தொடர்பு படக்கூடிய நாங்க வந்து அந்த டேட்டா பேஸ மட்டுமே எடுத்து காட்டுறபடியா இவர் வந்து இந்த தர்க்கத்தரவு வரிப்படம்ன்ற வந்து ஒரு டேட்டா பேஸ மாத்திரமே விளக்கமாக எடுத்து காட்டுறபடியா அங்க இருக்கிற ஒவ்வொரு டேட்டா பேஸுக்கும் என்னென்ன தொடர்புகளோ அதுகளை இங்க எடுத்து காட்டி இவைக்கிடையில எப்படியான தொடர்பு இருக்கு. அதாவது ஒரு டீச்சர் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட் ஹேண்டில் பண்றாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் எத்தனை டீச்சருக்கு பொறுப்பானாங்க, அப்படி வந்து ஒவ்வொன்றுக்கும் இடையில எத்தனை எண்ணிக்கையிலான தொடர்புகள் இருக்கு. அப்ப தொடர்புண்ட அளவு என்று கதைப்போம். அந்த தொடர்புண்ட அளவை வந்து நாங்க இதுல காட்டுவோம். இதை இன்னும் விளக்கமா வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 8ஆம் பாடத்துல நாங்க படிப்போம். சரியா, ஒரு தொடர்புண்ட அளவு, இந்த தொடர்பு அளவை வந்து நாங்க எப்படின்னு சொல்லி 8ஆம் பாடத்துல இன்னும் விளக்கமா படிப்போம். டயக்ராம் கீழ பழகும்போது அப்ப இந்த இவ்வளவு விஷயங்களும் உங்களுக்கு இப்படி ஒரு டயக்ராம்ல காட்டப்படக்கூடியதாக இருக்கும். அப்ப இவ்வளவும் சேர்ந்ததுதான் ஒரு தர்க்கத்தரவு வரிப்படமாக இருக்கும். இதுவெல்லாம் கிளியரா பிள்ளைகள் உங்களுக்கு விளங்குதா நான் சொன்ன விஷயம், இல்லாட்டி திருப்பி விளங்கப்படுத்துறதா? மிஸ் ஸ்கிரீன் ஷேர் ஆகாம நின்னுட்டு. சாரி, ஸ்கிரீன் ஷேர் ஆகுது இல்ல மிஸ். ஸ்கிரீன் ஷேர் நான் பண்ணவே இல்லையே, நான் போட்லாம் விளங்கப்படுத்திட்டு இருக்கிறேன். போட் தெரியலையா உங்களுக்கு? இல்ல போட் ஸ்ட்ரக். இவ்வளவு நேரம் சொல்லி இருக்கலாமே, இவ்வளவு நேரம். இப்ப இருக்கா பாருங்க பிள்ளைகள், தெரியுதா போட்? இல்லாட்டி ஸ்டக் ஆகுதா? தெரியல டீச்சர். வெயிட், நெட்வொர்க் பிரச்சனையா இருக்கு. ஓகே மிஸ். ஸ்கிரீன் தெரியுதா? கிளியரா இருக்கா ஸ்கிரீன்? ஓகே மிஸ், கிளியரா இருக்கு. அப்ப திருப்ப விளங்கப்படுத்தும். தெரியுதா பிள்ளைகள்? கிளியரா தெரியுதா எல்லாருக்கும்? யாருக்கா கிளியர் இல்லாட்டி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, பிள்ளைகள் விளங்கப்படுத்தும் போது ஸ்கிரீன் கிளியர் இல்லாட்டி திருப்பி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க உடனே. ஏன்னா நான் விளங்கப்படுத்தி கொண்டு போயிடுவேன், திருப்பி விளங்கப்படுத்துற வேலையா இருக்கும், அதுக்காக சொல்றேன். சரியா, ஓகே. அப்ப நாங்க இந்த தர்க்கத்தரவு வரிப்படத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். என்ன தர்க்கத்தரவு வரிப்படத்துல உங்களுக்கு கீறுறதுக்கு எந்தவித வேலையும் இல்ல. இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் விளங்கப்படுத்தினா எப்படி இருக்கும், இது வந்து என்ன மாதிரி இருக்கும்னா எங்களுக்கு வந்து ஒரு மைண்ட்ல வந்து ஞாபகம் வரும். அதுக்காகத்தான் நான் இதை வந்து உங்களுக்கு கீறி காட்டினா, நாங்க எந்த ஒரு எக்ஸாம் பேப்பர்லயும் கீறி காட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இல்ல. சரியா, அப்ப இந்த தர்க்கத்தரவு வரிப்படத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் இவர் என்ன செய்வாருன்னு பாத்தீங்கன்னா, உண்மையான நீங்க வரைவிலக்கணம் போனீங்கன்னா உங்களோட டீச்சர்ஸ் கைடின் படி வரைவிலக்கணம் போனீங்கன்னு சொன்னா அதுல உண்மையான அந்த மென்ஷன் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, எங்களோட தரவு பாய்ச்சல் வரிப்படத்தை அந்த தரவு பாய்ச்சல் வரிப்படத்தை ஒரு ப்ரோக்ராம் ஒன்றை பயன்படுத்தி அல்லது ஒரு மென்பொருள் ஒன்றை பயன்படுத்தி நாங்க செயல்முறையாக விளக்கம் கொடுக்கறது தான் இந்த தர்க்க
தரவு வரைபடம்னு சொல்லப்படுது. சரியா? அந்த விளக்கத்தை இன்னுமே நாங்க இன்னும் டீப்பா போனோம்னா அது என்ன அந்த அவர் வந்து அந்த தரவு பாய்ச்சல் வரைபடத்துக்குள்ள இருக்கிற செயல்முறையை என்னத்தை அவர் எடுத்து காட்டுறார் என்று இன்னும் நாங்க டீப்பா போனோம்டா அவர் என்ன செய்யறாருன்னா அங்க தரவு பாய்ச்சல் வரைபடத்துல இருக்கிற ஒரு தரவு களஞ்சியம் நான் கதைக்கிறோம் தானே அந்த டேட்டா பேஸ் அந்த டேட்டா பேஸ் எடுத்து காட்டுறவராக இருப்பார்கள். சரியா? முழுத்திலும் உங்களோட டேட்டா பேஸ் தான் பெரும்பாலும் இங்க மெயினான கன்செப்டா இருக்கும். ஏனென்னா அந்த முறைமைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தர்க்க தொடர்பு வந்து அந்த டேட்டா பேஸ் தான் இருக்க போகுது. ஒரு தரவோட இருக்கக்கூடிய டேட்டா பேஸ் தான் இருக்க போது அதன்படி இது வந்து வரப்போகுது. அப்ப இவர்ல இருக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தோம்னு சொன்னா இவர்ல இப்ப நாங்க வந்து ஒரு தரவு பாய்ச்சல் வரைபடம் போனா எங்களுக்கு அங்க வெளியக உட்பொருள் இருக்கும், ஒரு செயல்முறை இருக்கும், தரவு களஞ்சியம் இருக்கும், வேக்கல்ல எல்லாம் தரவு பாய்ச்சல்கள் இருக்கும்னு சொல்லி பார்த்திருக்கோம். அது மாதிரி இவைக்கு இங்க வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்று வெளியக உள்பொருள் இருப்ப. சரியா? இவருக்கு வெளியக உள்பொருள் இருப்ப. இங்க வந்து இந்த வெளியக உள்பொருளை வந்து நாங்க அந்த நீள்வட்டமாக காட்டுறதில்லை. அதாவது நாங்க இப்ப எங்களோட ஆவண பாய்ச்சல் வரைபடமா இருக்கட்டும் அல்லது வந்து எங்களோட தரவு பாய்ச்சல் வரைபடமா இருக்கட்டும் அங்கெல்லாம் வந்து நாங்க என்ன செய்யறாங்கன்னா எங்களோட வெளியக உள்பொருள்களை வந்து வட்ட வடிவத்துல போட்டுட்டு நோட் பண்ணிருந்தாங்க. ஆனா இங்க வெளியக உள்பொருள்ன்றது ஒரு சதுர வடிவம் மாதிரி தான் காட்டப்படுறது. எங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்ன்றக்காக சொல்ற விஷயம். சரி? அப்ப வெளியக உள்பொருள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சதுர வடிவமா காட்டும். இவருக்கு கொஞ்சம் பண்புகளும் இருக்கும். சரியா? அப்படி என்னன்னு பார்ப்போம். இந்த வெளியக உள்பொருள் வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் மாணவன் என்ற ஒரு வெளியக உள்பொருள் எடுத்தா அவர் சம்பந்தமாக வந்து நான் எங்களோட தரவு களஞ்சியத்துல அந்த டேட்டா பேஸ்ல என்னென்ன டேட்டாக்களை சர்வ் பண்ணி வைக்கிறேன் அதுகளைத்தான் நாங்க பண்புகள் என்று கதைப்போம். இப்ப அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு வெளியக உள்பொருளா இருக்கிற அவர் தொடர்பா நான் இந்த தரவு களஞ்சியத்துல அவர்கிட்ட பெயர், அவருடைய ஐடி நம்பரோ இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அவருடைய ஏஜ், அவர் என்ன கிளாஸ்ல படிக்கிற இப்படி தரவுகள் நோட் பண்ணி இருக்கிறேன்னா அதுகளை நாங்க இந்த பெட்டிக்குள்ள போட்டுட்டு அதை பண்புகள் என்று காட்டுவோம். அதே போல டீச்சர்ன்றது வந்து என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ அதுகளை வந்து பண்புகளை போட்டு காட்டிடும். இப்ப இந்த ரெண்டு வெளியக உள்பொருளையும் வந்து நான் ஒரு தொடர்புடைமையால இணைக்கிறேன். அதாவது ஒரு பாய்ச்சலால தொடர்புடைமைன்னு சொல்லலாம் அல்ல தரவு பாய்ச்சல்னு சொல்லலாம். அதன் ஊடாக வந்து நான் இணைக்க போறேன். தொடர்புகள்னு சொல்லலாம். இவர் வந்து ஒரு தொடர்பு கண்டு கிடைக்கலாம். அவர் கூட இணைப்போம். ஜஸ்ட் வந்து ஒரு இணைப்பு கோடு தான். ரெண்டு பேருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதாவது டீச்சர் தான் ஸ்டூடெண்ட் டேட்டாக்கள் ஆட் பண்றாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு ப்ரோசஸ் அங்க சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா அப்ப டீச்சரையும் ஸ்டூடெண்டையும் வந்து நான் ஒரு கோடு இந்த ஒரு லைனால இணைக்க வேண்டிய தேவை இருக்கு. அதுக்காக வந்து நாங்க இணைக்கிறோம். இணைச்சிட்டு இந்த இதுல வந்து இந்த கோட்ல அடுத்ததா வந்து என்னத்த சொல்லணும்னா இந்த தொடர்புக்கு அளவுகள் சொல்லுவோம். அது என்ன அளவுன்னு சொன்னா இந்த டீச்சர் எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு பொறுப்பாக இருக்கிறாங்க என்று பார்ப்போம். அதாவது ஒரு டீச்சர் வந்து ஒரு கிளாஸ் எடுத்தோம்னா ஒரு கிளாஸ்ல இருக்க ஒரு கிளாஸ் டீச்சர் வந்து அந்த கிளாஸ்ல இருக்க அவ்வளவு ஸ்டூடெண்ட்டுக்கும் பொறுப்பா இருப்பாங்க. அப்ப பல என்று சொல்லலாம். என்ன அப்ப ஒரு டீச்சர் வந்து பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொறுப்பு மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சர் தான் இருக்கேலும் என்றதை வச்சுக்கொண்டு நாங்க ஒன்றுக்கள்னு சொல்லி எடுக்கலாம். அப்ப பலவுக்கு ஒன்றுன்னு சொல்லி ஒரு தொடர்பு அந்த எண்ணிக்கை வந்து அந்த தொடர்புண்ட வந்து எவ்வளவு எண்ணிக்கையாக இருக்குன்றத வந்து நாங்க சொல்லலாம். தொடர்புண்ட அளவை வந்து சொல்லலாம். இன்னும் விளக்கமா இந்த தொடர்புண்ட அளவுகள் படிக்கிறதுக்கு வந்து நாங்க 8ஆம் பாடத்துக்கு போனோம்னா இன்னும் விளக்கமாக எப்படி நாங்க இந்த தொடர்புண்ட அளவு பாக்குறோம் என்னென்று அது வந்து இணைப்புக்கு வருது இப்படியான விஷயங்கள் அங்க கதைப்போம். இங்க வந்து நாங்க வந்து இந்த தர்க்க தரவு வரைபடம்ன்ற வந்து ஒரு சிம்பிளான விஷயம் என்றபடியா இங்க வந்து ஜஸ்ட் வந்து எங்களுக்கு நோட்ஸ் தெரிஞ்சா போதும்ன்றதால லைட்டா நார்மலா படிப்போம். சரியா பிள்ளை இப்ப விளங்குது உங்களுக்கு இவ்வளவு விஷயமும் சொன்னது முதல் கதைச்சது கேட்டிருக்குமெண்டா இப்ப சொல்றது ஓகேயா இருக்குன்னு நினைக்கிறேன். கிளியரா இருக்கா கதைக்கிறது? மிஸ். ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருக்கா இப்ப சொன்னதுல யாருக்காவது? ஓகே. அப்ப நோட்ஸ் எழுதுங்க. கொஞ்சம் ஸ்பீடா எழுதினீங்கன்னா நாங்க இன்றைக்கே பாடம் முடிக்கலாம். இல்லாட்டி அடுத்த கிளாஸும் போக வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன்.
சரியா பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? டைம் வேணுமெண்டா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாருக்கா டைம் வேணுமா? ஓகே. இது வந்து ஜஸ்ட் வந்து நீங்க நோட் பண்ண தேவையில்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டியிருக்கிறேன். என்ன மாதிரி இந்த தர்க்கத்தரவு மாதிரியம் வந்து கீறப்படுது. இந்த மாதிரி பாக்ஸஸா தான் கீறப்படுது பிள்ளைகள். சரியா? அப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த மாதிரி தான் எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. அங்க பண்புகள். எங்களுக்கு பண்புகளும் அந்த தொடர்புடைமையும் தான் தேவை. அதுகள் காட்டப்பட்டு இங்க கீறப்பட்டு இருக்குது. சரியா? பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு போடப்பட்டிருக்கு. இது எங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்த ஞாபகத்துக்காக போட்டு வச்சிருக்கேன். சரியா? அடுத்தது. இனி அடுத்த ஹெடிங் அது இந்த கூறுகள் என்னென்னன்றதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? டைம் வேண்டா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாருக்காவது எழுத டைம் வேணுமா நமக்கு?
எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? யாருக்கா டைம் வேணுமா எழுதுறதுக்கு? ஓகே. அப்ப இந்த இவ்வளவு கூறுகளோட சேர்ந்து இன்னொரு கூறும் இருக்கு பிள்ளைகள். அது வந்து நாங்க வந்து பெரும்பாலும் எங்கேயுமே நோட் பண்றதில்ல. ஏன்னு சொன்னா ஒரு நிறுவனம் வந்து தன்னோட பிசினஸ் பர்பஸுக்காக தான் கூடுதலாக பயன்படுத்துறது. சரியா? அப்ப ஒரு பிசினஸ் பர்பஸுக்காக பயன்படுத்துற கூறு தான் அது. ஜஸ்ட் வந்து நாங்க தெரிஞ்சு கொண்டிருந்தா சரி. அப்ப அது என்னன்னு பார்ப்போம். அப்ப அது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அத வந்து நாங்க சொல்லுவோம் என்டிட்டி மேட்ரிக்ஸ். அதாவது தமிழ்ல சொன்னோம்னு சொன்னா உள்பொருள் தாயம் என்று சொல்லுவோம். சரியா? உள்பொருள் தாயம். இதுவும் வந்து எங்களோட தர்க்கத்தரவு மாதிரியத்தின் ஒரு கூறுதான். சரியா? அப்ப உள்பொருள் தாயம் இவர் என்னத்தை விளங்கப்படுத்த போறாருண்டா? சரியா? இந்த என்டிட்டிக்கும் எங்களோட இந்த உள்பொருள்களுக்கும் சரியா எங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கும் வந்து என்ன தொடர்பு இருக்கு என்றத வந்து இவர் காட்டக்கூடியதா இருப்பார். அதாவது வந்து நாங்க ட்ரா பண்றது இல்லாம இது வந்து ரிலேஷன்ஷிப் தொடர்புகள் வைப்போம். சரியா? அண்டா எங்கள்ட்ட என்னென்ன தொடர்புகள் இருக்கோ அதை லிஸ்ட் பண்ணுவோம். சரியா? அதே போல இங்க என்னென்ன என்டிட்டிஸ் இருக்கோ அதை இங்க வந்து லிஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணிட்டு சரியா லிஸ்ட் பண்ணிட்டு என்ன செய்வோம்டா இந்த என்டிட்டி இங்க இருக்கிற தொடர்போட தொடர்பு படுதா அண்டா ஒரு டிக். அதே போல அடுத்த என்டிட்டி இவரோட தொடர்பு படுதா அண்டா அந்த கோடு வந்து நாங்க தொடர்பு படுத்துற அந்த கோடு வந்து இவரோட ஜாயின் ஆகணுமா என்றத பார்த்து நாங்க நோட் பண்றதுதான் இந்த டிக்ஸ். இந்த என்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆக இருக்கும். அதாவது உள்பொருள் தாயமாக இருக்கும். இந்த மாதிரி நாங்க ஒவ்வொன்றையும் பார்த்து இப்படி நோட் பண்ணி கொண்டு போகலாம் பிள்ளை. அப்ப இது வந்து பெரும்பாலும் எங்களுக்கு வந்து ஒரு பிசினஸுக்கு தான் தேவைப்படுறதாக இருக்கு. அப்ப இந்த என்டிட்டி தாயம் அதாவது உள்பொருள் தாயம் வந்து என்ன செய்யற பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நிலை பொருளுக்கும் எங்களுக்கு இங்க இருக்கிற இந்த உட்பொருட்கள் இருக்குதான என்டிடிஸ வந்து நாங்க நிலைப்பொருள்னு சொல்லலாம். அந்த ஒவ்வொரு நிலை பொருள்களுக்கும் இடையில தொடர்புகள் ஆராயறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யற. ஏன்னு சொன்னா இப்ப இந்த என்டிட்டி இந்த என்டிட்டியும் இந்த என்டிட்டியும் எடுத்தோம்னா எங்களுக்கு இதுல இருக்க தொடர்பு வந்து இவர் ரெண்டு பேரோட தொடர்பு படுறாருண்டா எங்களுக்கு பார்த்தோன்னு விளங்கிடும். நாங்க இதுக்கு போடுற பெட்டிக்கும் அடுத்ததுக்கு போடுற அந்த என்டிட்டி பாக்ஸுக்கும் இடையில ஒரு தொடர்பு லைன் ஒன்று போடணும் என்றது எங்களுக்கு விளங்கும். அதுக்காக பயன்படுத்துதான் இந்த உள்பொருள் தாயமாக இருக்கு. அப்ப இடையிலான அந்த தொடர்பை வந்து ஈஸியா இனங்கான உதவுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு முறைமையில எல்லா முறைமைக்கு இருக்கக்கூடிய சகல சாத்தியப்பாடு அந்த சந்தர்ப்பங்களையும் வந்து எங்களால பார்க்கணும். அதாவது என்னென்று அந்த ஒவ்வொரு என்டிட்டிஸும் வந்து தொடர்பு படலாம் என்ற சாத்தியப்பாட்டை வந்து எங்களுக்கு ஈஸியா அறியக்கூடிய மாதிரி இருக்கு. அதுகளை வந்து பார்க்கலாம். அப்படியான இதுகளுக்காகத்தான் நாங்க இந்த உள்பொருள் தாயம் பயன்படுத்துறோம். இது பெரும்பாலும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனங்கள்ல பிசினஸுக்கு பயன்படுத்தும். ஏன்னு சொன்னா பிசினஸுக்கு வரும்போது பிள்ளைகள் எங்களுக்கு நிறைய இதுகள் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா ஒரு ப்ராடக்ட் நாங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றேன்னு எடுத்தாலே நாங்க அந்த பர்ச்சேஸ் பண்ண முன்னமே பாருங்க நாங்க போய் முதல்ல அத ப்ராடக்ட் செக் பண்ணுவோம். செக் பண்ணதுக்கு பிறகு அது இருக்கான்றதை செக் பண்ண அவைலபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ண பிறகு வந்து அதை கொண்டு நாங்க உடனே பண்ண மாட்டோம். எங்களோட கார்ட்டுக்குள்ள போட்டு வைப்போம். அதாவது ஷாப்பிங் கார்ட் ஆர் சம்திங் ஒரு பாஸ்கெட் மாதிரி பாஸ்கெட்டுக்குள்ள போட்டு வைப்போம். அதுக்கு பிறகு அதை வந்து வேண்டதுக்கு நாங்க கேஷ் பே பண்ணி இப்படி வந்து எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய வரும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமரா வந்து நான் இவ்வளவு வேலைகளை செய்யும் போது ஒரு நிறுவனம் வந்து இந்த கஸ்டமரை ஹேண்டில் பண்றதுக்கு நிறைய வேலைகள் செய்யும். அப்ப இதுக்கு இடையில தொடர்புகள் வந்து நிறைய வரப்போகுது. அப்ப அதுகளுக்கு வந்து இந்த உள்பொருள் தாயம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காகத்தான் இந்த கூடுதலாக உள்பொருள் தாயம் வந்து பயன்படுத்துறது. சரியா? அப்ப இந்த மாதிரி ஒரு தொடர்புக்கும் உள்பொருளுக்கும் வந்து என்னென்ன தொடர்புகள் இருக்குது அதாவது ரெண்டு பேரும் இதனை தொடர்பு படுறாங்களா என்றதை காட்டுறதான் இந்த உள்பொருள் தாயமாக இருக்க போகுது. இதுவும் வந்து என்னோட இந்த தர்க்கத்தரவு மாதிரியத்தின் ஒரு கூறாக இருக்க போகுது. நாங்க இதை வந்து எங்களோட படத்துல இன்க்ளூட் பண்ணணும்ன்ற தேவையில்லை. தேவை ஏற்படும் போது மாத்திரம் இது பயன்படுத்தப்படுது. சரியா பிள்ளை? அடுத்து வந்து உள்பொருள் தாயம் போட்டுட்டு நோட் பண்ணுங்க. இதுல பாருங்க இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இது நீங்க ட்ரா பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதுல வந்து அவங்க எழுத்துக்களை பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப
பிளாட்டிங் மாதிரி அந்த எக்ஸ் அடையாளங்களை போடாம அவங்களுக்கு விளங்குறதுக்காக எழுத்துக்களை பயன்படுத்தி இருக்குது. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா என்டிட்டிஸுக்கு வந்து பாருங்க டேக்கன், ஷெட்யூல், பேக்டுன்னு சொல்லி ஒவ்வொரு என்டிட்டிஸ் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதே போல இங்க வந்து ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பாவிச்சிருக்காங்க. அது ரெண்டுக்குமான தொடர்புகள் இருக்குதா இல்லையா என்றத வந்து அவங்க நோட் பண்ணி இருக்கிறாங்க. அதே போல இது வந்து இன்னொரு பிசினஸ் இதுல வந்து கஸ்டமருக்கு, ப்ராடக்ட்டுக்கு, அதே மாதிரி ரோ மெட்டீரியல்ஸ், எம்ப்ளாய் இவங்க எல்லாம் வந்து எந்தெந்த ரிலேஷன்ஷிப்போட தொடர்பு படுறாங்கன்றது வந்து இதுல காட்டப்பட்டு இருக்கு. அப்ப ரெண்டு எங்களுக்கு வித்தியாசமா நாங்க போடலாம். அதாவது அந்தந்த நிறுவனத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மெட்ரிக்ஸ் வந்து மாறும் இல்லையா? சரியா? எங்களுக்கு தேவை இதுல இருக்க நோட்ஸ் மட்டும்தான். இந்த உள்பொருள் தாயம்னா என்னன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சரி. Miss, excuse me, Miss. சொல்லுங்க. Starting notes போடுவீங்களா மிஸ்? இதுல நான் இடையில வந்து நான் ஜாயின் ஆகினேன். நான் போடுவேன். நோட்ஸ் வந்து நான் அனுப்புவேன். நோ ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ. சரியா பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? டைம் வேணுமா யாருக்காவது எழுதுறதுக்கு? ஓகே. அப்ப அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்க்கத்தரவு பாய்ச்சல் வரைபடத்துக்கும் அதுல இருக்கக்கூடிய அந்த 2 வகைக்குமான வித்தியாசத்தை பத்தி கலைக்க போறோம். சரியா? அதாவது எங்களுக்கு நார்மலா தரவு பாய்ச்சல் வரைபடம்னா எங்களுக்கு தெரியும். டேட்டா ஃப்ளோ டயக்ராம் நாங்க காய்ச்சினாங்க. அதையே தர்க்க ரீதியாக வரைஞ்சோம்னு சொன்ன தர்க்க தரவு மாதிரியம் அல்ல தர்க்க தரவு பாய்ச்சல் வரைபடம், தர்க்க தரவு தர்க்க தரவு வரைபடம் இப்படி எல்லாம் பெயர்கள்ல சொல்லலாம். எல்லாமே ஒன்றுதான். இந்த தர்க்கன்ற வேர்ட் வந்தாலே இதுதான்ன்றதை விளங்கிக் கொள்ளுங்க. சரியா? அதே போல நார்மலா நாங்க முதல் படிச்சமே இதுக்கு முதல் போன கிளாஸ்ல எல்லாம் படிச்ச தரவு பாய்ச்சல் வரைபடங்களை வந்து நாங்க வந்து நார்மல்
பௌதீக தரவு பாய்ச்சல் வரிப்படம் கதைக்கலாம் அல்லது நார்மல் தரவு பாய்ச்சல் வரிப்படம் மட்டும் கதைக்கலாம். அப்ப அதுகளுக்கு இடையிலான வேறுபாட கதைப்போம். இப்ப இந்த பௌதிக தரவு பாய்ச்சல் வரிப்படத்துக்கும் இந்த தர்க்க தரவு பாய்ச்சல் வரிப்படத்துக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கு? ஏன் எங்களோட பௌதீக தரவு பாய்ச்சல் வரிப்படத்துல இருந்துதான் இந்த தர்க்க வரிப்படம் வந்திருக்கு. அப்ப என்ன இருக்குது, என்ன நாங்க செய்யறோம்ன்றதை இதுல கதைக்க போறோம். அப்ப இந்த பௌதீக தரவு பாய்ச்சல் வரிப்படத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா இங்க எங்களோட தரவு எங்க இருந்து எங்க போகுதுன்றதான் காட்டுறோம். அதாவது தரவு எங்க உருவாக்கப்படுது, யாரால உருவாக்கப்படுது, எப்படி நகருது, எங்க போய் சேருதுன்றதை நாங்க காட்டுறோம். அல்லது உண்மையிலேயே என்ன செய்யறோம்னா அது எங்க சேமிக்கப்படுது என்றதுதான் நாங்க மெயினா கான்செப்டா எடுக்கிறோம். என்ன ஒரு என்டிட்டியை போடுறோம், அந்த ப்ரோசஸ போடுறோம், கடைசி அந்த தரவு எந்த தரவு களஞ்சியத்துக்கு போனேன்னு சொல்லி தரவு களஞ்சியத்தை போடுறோம். ஏன் எங்களோட எடுகோல்ல நாங்க முதல்ல எல்லாம் செய்த கேள்விகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட எடுகோல் எடுத்துக்கொண்டு நாங்க இந்த தரவு எங்களோட தரவு களஞ்சியத்துக்கு போய் சேர்ந்துட்டுன்றது பெரும்பாலும் காட்டுறோமாங்க. அப்ப அதுதான் எங்களோட பௌதிக தரவு, அதாவது ஒரு தரவு களஞ்சியத்துக்கு எங்களோட டேட்டா பேஸ்ல கொண்டே சேமிக்கப்படுறது வரைக்கும் காட்டுறது இந்த பௌதிக தரவு பாய்ச்சல் வரிப்படமாக இருக்கு. இந்த தர்க்க தரவு பாய்ச்சல் வரிப்படம்ன்றதை நீங்க எடுத்தீங்கன்னா இங்க கட்டாயம் எங்களோட தரவு அந்த தரவு களஞ்சியத்துக்குள்ள என்ன நடத்து கொள்றது அல்ல என்ன செயல் நடக்குது என்றதை காட்டும். அதுதான் இது கட்டாயப்படுத்தப்படுது. சரியா? அப்ப எங்களோட தரவு எங்களோட தரவு களஞ்சியத்துக்குள்ள என்னென்னு செயலாக்கப்படுது என்றதை நாங்க இங்க தர்க்க தொடர்புல காட்ட வேண்டியதாக இருக்கு. இது முதலாவது விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முன்மொழியப்பட்ட முறைமையில தரவு கட்டாயம் சேமிக்கப்படும். முன்மொழியப்பட்ட முறைமை என்று சொன்னா என்ன அர்த்தம், அதுதான் நாங்க அடுத்ததா பார்ப்போம். முன்மொழியப்பட்ட முறைமை என்றால் என்னன்னு. சரியா? அப்ப இந்த முன்மொழியப்பட்ட முறைமை என்றதை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இத நாங்க ஒரு புதிய கூறுகளுக்கு நான் விட்டுட்டு உங்களுக்கு இதுல வழங்கப்படுறேன். ஈஸியா இருக்கு. ஓகே, இந்த தர்க்க தொடர்பு எடுத்தீங்கன்னு சொன்னா அதாவது இந்த எல்டிஎம் எடுத்துக்கொண்டீங்கன்னா இவர் ஒரு முன்மொழியப்பட்ட அமைப்புல நாங்க பயன்படுத்துவோமா இருந்தா, ஒரு முன்மொழியப்பட்ட முறைமைக்கு பயன்படுத்துவோமா இருந்தா அங்க கட்டாயம் இவர் ஒரு தரவு களஞ்சியத்தை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த முன்மொழியப்பட்ட அமைப்பு என்னன்னு பார்ப்போம். சரியா? முன்மொழியப்பட்ட முறைமை என்னதாவது இப்ப ஒரு முறைமை நாங்க இவ்வளவு நாளும் பாக்குற ஒவ்வொரு முறைமைகளுக்கும் நாங்க இந்த படங்களுக்கு இடுறோம், இந்த வேலைகள் எல்லாமே செய்யறோம், அதெல்லாம் ஓகே. அதுல இருந்து இவர் எப்படி டிஃப்ரெண்டா வாராருன்னு சொன்னால் இது ஒரு நல்ல முறைமை, நாங்க பயன்படுத்தக்கூடியது. மேலும் எங்களுக்கு ஒரு புதிய புதிய கூறுகள் வருதுன்னா இலகுவாக எங்களை இந்த முறைமையில ஈடுபடுத்தக்கூடியதா இருக்கும். இதுல எந்த ஒரு தவறுகளும் இல்ல. நாங்க இலகுவா ஒரு யூசரா நான் ஈஸியா போய் டக்குன்னு பாவிக்கலாம் அப்படியாண்டு இருக்கிறத நாங்க முன்மொழியப்பட்ட முறைமைன்னு சொல்லு. இந்த முன்மொழியப்பட்ட முறைமைக்கு போனோம்னு சொன்னா இந்த எல்டிஎம் மிக தெளிவானதா இருக்கணும். கட்டாயம் அங்க தரவு களஞ்சியம் எப்படி செயற்படுத்தப்படுதுன்றது சொல்லப்பட வேண்டியதாக இருக்க போகுது. அப்ப இந்த முன்மொழியப்பட்ட அமைப்புக்கு நாங்க போனோம்னு சொன்னா சரியா, இவருக்கு போனோம்னா இவர் இந்த முன்மொழியப்பட்ட முறைமை கட்டாயம் எங்களுக்கு எல்லா கூறுகளையும் புதிதாக வரக்கூடிய சகல கூறுகளையும் ஆதரிச்சு உள்ளுக்கு எடுக்கக்கூடியவராக இருக்கும். அதாவது புதிதாக வரக்கூடிய கூறுகள் தான் நான் இந்த சாஃப்ட்வேருக்கு மேலும் சில ஆப்ஷன்ஸை ஆட் பண்ணலாம், அதை உடனடியா ஏற்றுக்கொள்ளக்கூடியவரா இருக்கலாம். அதே போல புதிதாக எங்களுக்கு இந்த வரைபடங்கள்ல இன்னும் புதிதாக வேற வேற வரைபடங்கள் வருதுட்டா அதுவும் எனக்கு அந்த வரைபடங்கள்ல இவரை ஈஸியா எனக்கு காண்பிக்க கூடியதாக இருக்கும். அப்படி எல்லாம் இருக்கிறதா முன்மொழியப்பட்ட முறைமைன்னு சொல்லலாம். அப்ப இவர்ல பாத்தீங்கன்னா இந்த முன்மொழியப்பட்ட முறைமைகள் எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு எங்களோட டேட்டா ஃப்ளோ டயக்ராமையும் அதாவது தரவு பாய்ச்சல் வரிப்படத்தையும் இந்த எல்டிஎம்எம் இவர் உள்ளடக்கினதாக இருப்பார். சரி, அதாவது இந்த ரெண்டு வரிப்படமும் இவருக்கு கட்டாயம் இருக்கு, அதாவது கீறப்பட்டு இருக்கும் அந்த நிறுவனத்தால. அதே போல இந்த முன்மொழியப்பட்ட முறைமையில பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப தற்காலிகமா எனக்கு சில இப்ப இவர் ரெண்டு பேரையும் நாங்க வச்சிருக்கிறோம், எங்களோட முறைமை செயற்படுது. நாங்க இன்னொரு ஆளுக்கு ரெஃபர் பண்ணியாலும் இந்த முறைமை நல்ல ஈஸியானது. இப்ப உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க பாப்பா, இப்ப உலகால நீங்க ஜூம்
பாவிக்கும் போது அது ஒரு முறைமை. நாங்க இன்னொரு ஆளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இந்த Zoom என்ற அப்ளிகேஷன் வந்து நீட்டா ஒர்க் பண்ணுது. இந்தமே ஃபீச்சர்ஸ் உள்ளுக்கு இன்க்ளூட் பண்றாங்க. அப்டேட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டது. அப்ப அதெல்லாமே வந்து ஒரு முன்மொழியப்பட்ட முறைமை. ஏன் அங்க வந்து அது வந்து ஃபுல்லாவே டெவலப்மெண்ட் முடிஞ்சு அங்க எந்த ஒரு பக்ஸும் இல்ல, எங்களுக்கு பிரச்சனை வர்றது இல்ல, மேற்கொண்டு அப்டேட்ஸ் வந்து கொண்டிருக்கு. அப்படியான முறைமைகளை எடுத்துக்கொள். அதற்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டிஎஃப், இந்த தரவு பாய்ச்சல் வரைபடம், எல்டிஎம் எல்லாம் மிக, அதாவது ஒரு ஹை லெவல்ல வரையப்பட்ட ஒரு வரைபடங்களாக இருக்கும் அந்த Zoom என்ற ஆப்புக்கு. அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரவு களஞ்சியம் எடுக்கும். நான் வந்து ஒரு யூசரா போயிட்டு நான் என் டேட்டாக்குள்ள போறேன்னா அதுல கட்டாயம் ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. அந்த டேட்டா பேஸ் வந்து சில வேளைகள்ல இவருக்கு தேவையில்லைன்னு சொன்னா தற்காலிகமாக அவர் வந்து நீக்கக்கூடியதாகவும் இவர் இருப்பார். ஏன் இந்த Zoom-க்கு வந்து அந்த டேட்டா பேஸ் தேவையில்லை, ஒரு யூசர் பாவிக்கல, இல்ல யூசர் விட்டுட்டு போயிட்டாருன்னு சொன்னா அந்த டேட்டா பேஸ் தேவையில்லைன்னா தற்காலிகமா நீக்கக்கூடியவராகவும் இருப்ப, அல்லது தற்காலிகமாக அதை பயன்படுத்த முடியாத மாதிரி நிறுத்தி வைக்கக்கூடியவராகவும் இருப்ப, அல்லது தேவையான நேரம் அதை மீள பெற்று தரக்கூடியவராகவும் இருப்பார் இந்த முன்மொழியப்பட்ட முறைமை. இதே உங்களுக்கு ஃபுல்லா டெவலப் ஆகாத முறைமை என்று எடுப்போம். நாங்க வந்து இப்ப டெவலப்மெண்ட் சைட்ல இருக்கிறோம்னு சொன்னா அங்க வந்து ஒரு யூசரால போடப்பட்ட அந்த டேட்டாக்களை வந்து உடனடியா எடுக்கிற சில வழியில கடினமாக, ஏன் சில வேளைகள் அங்க வந்து டேட்டாக்கள் இழக்கப்பட்டதுன்னா திருப்பி எடுக்கலாம இருக்கும். ஆனா இங்க வந்து அப்படி இல்லை, டேட்டாஸ் வந்து ஆல்வேஸ் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் இந்த முன்மொழியப்பட்ட முறைமையாக இருப்ப. இதுவெல்லாம் கிளியரா முதல்ல சொன்னது பிள்ளைகள் உங்களுக்கு? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இப்ப இந்த முன்மொழியப்பட்ட முறைமையில இந்த எல்டிஎம் நாங்க பயன்படுத்தின மாட்டோம். இப்ப அதுதான் நாங்க நாங்க ஒரு எல்டிஎம் வந்து இந்த முன்மொழியப்பட்ட முறைமைக்கு அதாவது ஏற்றதாக செயல்படுதுன்றதுக்கு வந்தனாங்க. அப்ப இந்த முன்மொழியப்பட்ட முறைமையை பத்தி காய்ச்சிட்டேன். இவரோட இந்த எல்டிஎம் தொடர்பு படுத்தும். அதாவது எங்கட இந்த எல்டிஎம் வந்து இவரோட எப்படி தொடர்பு படுறாருன்னு சொன்னா ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து இந்த எல்டிஎம் தொடர்பு பட்டுருவேன். சரி, எல்டிஎம் வந்து எங்கட முறைமை இந்த முன்மொழியப்பட்ட ஒரு முறைமையாக இருந்தால் அவர் ஆரம்ப செயற்பாட்டுல இருந்தே இவர் தொடர்பு பட வலிக்கிட்டுருவார். அதாவது இது வந்து ஒரு முன்மொழியறதுக்கு முன்னமே அந்த முறைமையின் ஆரம்ப கட்டத்துல இருந்தே இவரை நீங்க ட்ரா பண்ணி செய்து அந்த நிறுவனம் வருதுன்னு வைக்கணும். சரி, அப்ப ஆரம்ப செயல்முறையில இருந்து இவர் தொடர்பு பட்டு அதுல இருந்து இந்த இது வந்து செயற்பட்டு கொண்டு இருக்குது. அப்ப இங்க வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு செயல்முறையையும் இந்த எல்டிஎம் வந்து என்ன செய்யணும்னா ஒவ்வொரு செயல்முறையையும் அந்த பௌதிக கட்டுப்பாடுகளும் கூடாக, அதாவது அந்த டேட்டா ஃப்ளோ டயக்ராம் கூடாக வந்து எல்லாத்தையுமே வந்து குறித்து காட்டப்படுறது, அந்த செயற்பாடுகள்ல இருந்து தேவையான அனைத்து விஷயங்களையும் குறிச்சு காட்டுறதோட தேவையில்லாததை நீக்கிற செயற்பாடு இவர் செய்து கொள்வார். அதாவது எல்டிஎமாக நாங்க நோட் பண்ணும், அவர் வந்து என்ன செய்யறோம், நாங்க வந்து ஒரு டேட்டா பேஸ நோட் பண்ணும் போது எங்களுக்கு தேவையான ஸ்ட்ரக்சர்ஸ உருவாக்கி கொண்டு போகும்போது இவர் வந்து அதுக்குள்ள நாங்க புதுசு என்டிட்டிஸ சேர்க்க இவர் உருவாக்கிட்டு இது தேவையில்லைன்னு சொன்னா இந்த யூசர் தேவையில்லை, இந்த டேட்டா பேஸ் தேவையில்லைன்னா அதை நீக்கிறதுக்கான வேலையும் இவர் செய்யக்கூடியதா இருப்பார். நாங்க உருவாக்கிட்டோம் அதுக்காக அதை நீக்க கூடாதுன்ற அங்க கட்டுப்பாடெல்லாம் இல்லை, எல்டிஎம் அதை நீக்கிக் கொள்வேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப எங்களுக்கு வந்து ஒரு மனித நடவடிக்கை அங்க நடக்குதுன்னு வைப்போம். அதாவது ஒரு முறைமை இருக்குது, அந்த முறைமையில வந்து கம்ப்யூட்டர் தொடர்பு இல்லாம மனிதன் தான் அந்த வேலையை செய்யறான்னு வைப்போம். சரி, இப்ப ஒரு சிஸ்டம்ன்றது வந்து நாங்க பெரும்பாலும் ஒரு அப்ளிகேஷனோட போவோம். முற்றுமுழுதா ஒரு அப்ளிகேஷன் செயற்படாம வெளியில இருந்து மனிதன் ஒரு வேலை செய்து கொண்டிருந்தவன் என்று சொல்லுவோம். சரி, ஒரு மனிதன் தான் இவ்வளவு காலம் அந்த வேலையை செய்து கொண்டிருந்தேன். இப்ப சடனா அந்த மனிதனை நாங்க நீக்கிட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு என்டிட்டியை கொண்டு வர, இன்னொரு முறைமைக்குள்ள வந்து இன்னொரு என்டிட்டியை கிரியேட் பண்ணி இன்னொரு வேலையை அவருக்கு கொடுக்குறோம். இவ்வளவு காலம் அந்த மனிதன் செய்ததை வந்து எல்டிஎம் காட்டாது. எங்களுக்கு டேட்டா பேஸ் இருக்காதானே, மனிதன் வந்து ஃபைல் பண்ணி டேட்டாக்களை வச்சு கொண்டிருந்ததை இந்த எல்டிஎம் காட்ட போறேன். எங்களோட கணனியில தரவு சேமிக்கப்படுறதான் இது காட்ட போறோம். அப்ப அந்த மனித நடவடிக்கை நடக்குதுன்னு சொன்னா திடீரென்று எங்களுக்கு அது மாறும் போது எங்களுக்கு ஈஸியா அதை வந்து இந்த எல்டிஎம் என்ன செய்யலாம், ஏன் மனிதன் உலகாலம் கீப் பண்ண அந்த ஃபைலை விட்டுட்டு நாங்க கம்ப்யூட்டர் கொண்டு வரோம்னு சொன்னா அது வந்து ஈஸியா அவர் என்ன செய்யலாம், எல்டிஎம்ல இன்னொரு என்டிட்டியை போட்டுட்டு அவர் என்னென்ன டேட்டா வச்சிருந்தவர் ஸ்டோர் பண்ண போறார். அப்ப இவர் வந்து ஈஸியா ஒரு மனித நடவடிக்கையை நீக்கிட்டு ஒரு வெளிப்புற உள்பொருளாக வந்து உள்ளுக்க கொண்டு வரக்கூடியவராக இருப்பார். அது இவர் வந்து அடுத்த நன்மையா இருக்க போது உங்களுக்கு ஈஸியா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப எனக்கு வந்து ஒரு எந்த ஒரு புதிய ஒரு செயற்பாடு வந்தாலும் அல்ல புதிய அந்த முறைமைக்கு வந்து நாங்க புதுசா ஒரு ஃபீச்சர்ஸ கொண்டு வரோம்னா இவர் வந்து அதுக்கான ஒரு ஆதரவு
இப்ப வந்து என்ன செய்வேன், இப்ப நான் வந்து ஒரு சிஸ்டம் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டா அதுக்கு வந்து புதுசா வந்து இப்ப நான் ஒரு சரி ஒரு ஃபீச்சர் ஒன்று கொண்டு வரேன்னு வைப்பேன். இவ்வளவு காலம் வந்து நான் chat பண்றதுக்கு மட்டும் ஒரு ஆப் வச்சிருந்தேனான்னு வைப்பேன். அதுல இப்ப கோல் கதைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் நான் கொண்டு வரேன்னு சொன்னா எனக்கு வந்து அதை யோசிக்க விடாம இந்த எல்டிஎம் என்ன செய்யணும்னா நீ வந்து அந்த ஃபீச்சரை வந்து ஈஸியா கொண்டு வரலாம். உள்ளுக்கு கொண்டு வந்து நீ அதுக்கண்டு ஒரு தரவு அந்த டேட்டா பேஸ கிரியேட் பண்ணிட்டீன்னா நீ வந்து ஈஸியா அதோட இணைக்கலாம் என்ற மாதிரியான ஒரு ஐடியா வந்து இவர் தரக்கூடியதாக இருப்பேன். அப்ப புதிதாக என்ன ஒரு செயற்பாடு கொண்டு வந்தாலும் இவரால ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. எங்களுக்கு அந்த முறைமையை வந்து ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இப்படியான செயற்பாடுகள் இந்த முன்மொழியப்பட்ட முறைமையில எல்டிஎம் வந்து எங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய வேலைகள். இதை விட எங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த முன்மொழியப்பட்ட முறைமையில இந்த எல்டிஎம் வந்து இன்னொரு விஷயத்த செய்யறாரு. என்னன்னா இவ்வளவு நாங்க இந்த தரவு பாய்ச்சல் இது எல்லாமே இந்த இதோட அதாவது எங்களோட டேட்டா பேஸ வந்து இவரோட இணைச்சு காட்டுற மாதிரி சரி எங்களுக்கு வந்து மெயினா வந்து எல்டிஎம் வந்து இந்த டேட்டா பேஸ காட்டுறதுன்னு சொல்றோம். இதை விட இவர் இன்னொரு வேலை செய்யறாரு. என்னன்னா போலி குறிமுறையையும் எங்களுக்கு தருவார். போலி குறிமுறைன்னு சொன்னா சரியா போலி குறிமுறையும் இன்னொரு விஷயமும் தரப்போற அப்படின்னா என்ன சொல்றேன், அடிப்படை முறை வழி இந்த ரெண்டையும் இவர் தருவார். சரியா இந்த போலி குறிமுறை அடிப்படை முறை வழி ரெண்டும் என்னண்டா நான் இப்ப ஒரு புது ஃபீச்சரை கொண்டு வந்து போடுறோம்டா பிள்ளைகள் அதுக்கு வந்து நான் எப்படி கோட் பண்ணணும் அவர் எப்படி வேலை செய்யணும்ன்ற வந்து ஐடில நாங்க கொண்டு வரோம்ன்ற ஒரு அப்ளிகேஷனுக்கு கோடிங் தான் மெயின். அந்த கோடிங்க வந்து பேசிக் லெவல்ல வந்து ஒரு ஜடைகள்ல வந்து நாங்க குறிச்சு வைக்கிறது போலி குறிமுறை. அப்ப இந்த எல்டிஎம்ல வந்து நாங்க இந்த ஸ்ட்ரக்சரோட பக்கத்துல ஒரு போலி குறிமுறையை நோட் பண்ணி வைக்கலாம். இதுக்கு வந்து நாங்க இப்படித்தான் கோட் பண்ண போறோம். அதே போல அடிப்படை முறை வழி என்ற வந்து ஜஸ்ட் வந்து என்ன செய்யும்னா எனக்கு இந்த ப்ரோசஸுக்கு பிறகு இந்த ப்ரோசஸ் இதுக்கு பிறகு இந்த ப்ரோசஸ் என்று சொல்லி ஜஸ்ட் சும்மா வந்து நாங்க இப்படி அம்புக்குறிகள்ல வந்து பட்டிகளாக நோட் பண்ணி வைக்கிறது அடிப்படை முறை வழி. அதாவது எப்படி வந்து இந்த வேலை நடக்குது இந்த ரெண்டும் வந்து இந்த எல்டிஎம்ல நாங்க இணைச்சு காட்டலாம். அதாவது இவருக்கு வந்து தனிய தரவு பாய்ச்சல் இந்த டேட்டா பேஸ் இந்த முன்மொழியப்பட்ட முறை மேல தனியா வந்து இந்த டேட்டா பேஸ மாத்திரம் தான் காட்டணும்ன்றது இல்ல. எல்டிஎம் பயன்படுத்தி நாங்க இந்த போலி குறிமுறையை இந்த அடிப்படை முறை வழியை காட்ட முடியும். அப்ப அடிப்படை முறை வழி என்றது வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஜஸ்ட் வந்து ஒன்றுமே இல்லை. அந்த செயற்பாட்டுக்குள்ள அந்த முறைமைக்குள்ள ஒரு என்டிடியில இருந்து என்ன ப்ரோசஸ் நடக்குது எப்படி எப்படி என்னென்ன தொடர்புல நடக்குது இதுக்கு அப்புறம் இதுதான் நடக்குது. உதாரணத்துக்கு வந்து நீங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல பாத்துருப்பீங்க. இப்ப ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒன் பண்ணணும்னு சொன்னா முதலாவது இன்ன வேலை நடக்கணும் இதுக்கு பிறகு இப்படி வேலை நடக்கும்னு சொல்லி நாங்க ரோடர்ல படிச்ச மாதிரி இவரும் என்னன்னா விடுமுறைமை வந்து இதுக்கு பிறகு இன்ன வேலை தான் நடக்கும் இதுக்கு பிறகு இதுதான் நடக்கும்னு சொல்லி சும்மா ஒரு ரஃபா காட்டுறதா இந்த அடிப்படை முறை வழியான்னு சொல்லுவோம். அதோட சேர்த்து ஒரு போலி குறிமுறை இவர் தரக்கூடியவராக இருப்பார். உலகம் கிளியரா பிள்ளையர் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ஓகே நோட்ஸ் எழுதுவான். இது ரெண்டுக்குமான வேறுபாடு எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? இந்த நோட்ஸ் எழுதிட்டீங்களா? யாரா ரிப்ளை பண்ணுங்க. இந்த நோட்ஸ் எழுதிட்டீங்களா? இல்ல எழுதல. ஓகே சரி அப்ப இதுல இருந்து விடுவாங்க. இது ஓகே இதை நான் சொல்லிட்டு விட்டுறேன். அதாவது வந்து இதுதான் அந்த அடிப்படை முறை வழியும் போலி குறிமுறையும். சரியா ஜஸ்ட் வந்து சும்மா இதுல போலி குறிமுறை பெருசா இல்ல. இப்ப பாருங்க இந்த இதுல வந்து எப்படி காட்டப்படுதுன்னா இது அந்த ஒரு முறை வழியில வந்து இப்படித்தான் நடக்குன்னா இப்ப இதுக்கு பிறகு இது நடக்கணும்னு சொல்லி இந்த ஒரு அம்புக்குறிகள்ல நாங்க போட்டு காட்டுறதா இந்த அடிப்படை முறை வழி இபிடி என்று சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்ம்ல. அதே போல போலி குறிமுறைகள்ன்றது இந்த விஷயம். அதாவது சும்மா ஜஸ்ட் வந்து இதுக்கு அப்புறம் இதுதான் நடக்கணும் இதண்டா இதுதான் இப்ப இதுல S0 சொல்றது என்னது S1ன்றது என்ன அந்த மாதிரி நாங்க ஒரு ஜஸ்ட் நோட் பண்ணி வைக்கிறது தான் போலி குறிமுறைகள்னு சொல்லுவோம். இந்த ரெண்டையும் எங்களுக்கு வந்து இந்த தர்க்க ரீதியான எல்டிஎம் வந்து இந்த முன்மொழியப்பட்ட அமைப்புல உங்களுக்கு செய்து தரக்கூடியதாக இருக்கு. சரியா ஓகே இதுல இருந்து நோட்ஸ் எழுதுங்க.
எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? டைம் வேணுமா யாருக்காவது? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க டைம் வேணுமெண்டா. டைம் வேணுமா நாக்கள்? எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? டைம் வேணுமா யாருக்காவது? டைம் வேணுமெண்டா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? டைம் வேணுமா யாருக்காவது? டைம் வேண்டா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அடுத்ததுக்கு நீங்க படம் கீற தேவையில்ல. ஜஸ்ட் நோட்ஸ் மட்டும் எழுதிக்கொள்ளுங்க. படம் எல்லாமே வந்து உங்களுக்கு விளக்கத்துக்காக நான் போட்டு விட்டுருக்கேன். சரியா பிள்ளைகள்? எழுதிட்டீங்களா? டைம் வேணுமா யாருக்காவது? ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், வணிக முறைமை மாற்றிடுதல். சரியா? அப்ப இந்த அடிப்படை முறை வழி இதுகளோட வந்து எங்களுக்கு வந்து இனி வந்து எங்கட இந்த தர்க்க ரீதியான தரவு பாய்ச்சல் வரைபடம் வந்து முடியுது. சரியா? இதுக்கு பிறகு இந்த வணிகத்துல வந்து என்னென்று இந்த இதுகள் எல்லாம் வருது. அதாவது நாங்க வணிக ரீதியாக போனோம்ன்னு சொன்னா என்னென்ன விஷயம் அங்க வந்து வரப்போகுது என்றதான் இந்த கதை. அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க முன்னுக்கு படிச்ச இந்த தர்க்க ரீதியான தரவு பாய்ச்சல் தர்க்க தரவு பாய்ச்சல் வரைபடமா இருக்கட்டும், அல்ல நோமல் தரவு பாய்ச்சல் வரைபடமா இருக்கட்டும், அல்ல அதுக்கு முதல் படிச்ச மிச்ச வரைபடங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே நாங்க பொதுவா படிச்சாங்க. இதே விஷயத்த வந்து நாங்க ஒரு வணிக முறைக்கு மாற்றீடு செய்தோம்டா, வணிக முறைமைக்கு வந்து மாற்றீடாக கொண்டு வந்தோம்டா, அதுதான் இங்க வந்து பிசினஸ் சிஸ்டம் ஆப்ஷன் பிஎஸ்ஓன்னு சொல்லுவோம். அந்த வணிக முறைமை மாற்றீடுகளாக கொண்டு வந்தோம்னு சொன்னா நாங்க என்னென்ன விஷயம் இங்க பார்க்கணும். கொண்டு வந்து இந்த முறைமையில வந்து தேவைகளை வந்து திருப்தி செய்வோம். அதாவது எங்களுக்கு வந்து ஒரு முறைமையை வச்சோம்னு சொன்னா அதுக்கு வந்து என்னென்ன தேவைகள் இருக்குமோ அதுகள் எல்லாத்தையுமே நாங்க வந்து அங்க கொடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு வணிகத்துக்கு வந்து வணிகம்னு சொன்னா அப்படி வைப்போம்.
ஆன்லைன்ல வந்து நீங்க ஒரு கடைக்கு ஆன்லைன்ல பர்ச்சேசிங் செய்யக்கூடிய மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்கன்னு வைப்போம். உதாரணத்துக்கு உங்களோட ஏரியால ஏதோ ஒரு கடை அவங்க வந்து சொல்றாங்க எனக்கு நேர ஆட்கள் வந்து வேண்டதை பார்க்க ஆன்லைன் ஷாப்பிங்கும் கொடுத்தா நல்லா, அப்ப அதுக்கு ஏதாவது அப்ளிகேஷனோ சாஃப்ட்வேரோ வேணும்னு சொன்னா நீங்க அதுக்கு என்னென்ன விஷயம் வந்து கொண்டு வர போறீங்கன்றதான் இது. அப்ப அது வந்து என்ன ஒரு வணிகத்தோட ஒரு ஐடியை வந்து நாங்க ரிலேட் பண்றோம். அப்படி வரும்போது எங்களுக்கு வந்து நார்மலா அந்த இதுக்கு வந்து முறைமைக்கு வந்து நீங்க என்னென்ன கொடுப்பீங்கன்னு சொல்லி சொன்னா நாங்க வந்து அவருக்கு வந்து தேவையான அந்த கூறுகள் அதுகள் எல்லாமே கொடுக்கறதோட சேர்த்து ஒரு வணிக ரீதியாக வந்து நாங்க என்னென்ன விஷயம் சொல்ல போறோம்னா, ஒன்று அந்த முறைமையின விளக்கம் அவர் வந்து எப்படி செயற்படுவார் என்ற விளக்கம் வந்து நாங்க சொல்லணும். ஒரு வணிக ரீதியா ஏன்னா ஐடில இருக்கிறவங்களுக்கும் வெளியில இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம். நாங்க நினைக்கிற விஷயத்த அவங்க நினைக்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அதுன்ற விளக்கம் எங்களோட முறைமை வந்து எப்படி செயற்பட போகுதுன்ற விளக்கம் கொடுக்கும். அடுத்து வந்து அவருடைய தொழில்நுட்பம் எப்படி அந்த தொழில்நுட்பம் எங்களோட முறைமை வந்து என்ன மாதிரியான தொழில்நுட்பத்துல இருக்குது என்றதை விளங்கப்படுத்தும். அடுத்தது இந்த முறைமையை அவங்க பயன்படுத்துறாரு வணிகத்துக்கு என்ன நன்மை இருக்கு அதை சொல்லணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு இந்த முறைமையால எவ்வளவு செலவு ஏற்படும், ஒரு அண்ணளவா இவ்வளவு செலவு ஏற்படலாம் என்றது சொல்லணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த முறைமையை வந்து வடிவமைக்கிறதுக்கு அவ்வளவு காலப்பகுதி தேவைன்றத சொல்லுவோம். அதாவது இப்ப நீங்க ஒரு முறைமை என்று வரும்போது நாங்க ஆரம்பத்துல இருந்தே நீங்க 7ஆம் பாடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முறைமைக்கு வந்து நாங்க என்னென்ன விஷயம் செய்வோம். ஒரு இது நாங்க முதல் வாழ்க்கை சக்கரம் நாங்க வாழ்க்கை சக்கரத்துல இருந்து ஒரு அடுத்ததா வந்து பார்க்கும்போது இந்த மாடல்ஸ் பாவிச்சாங்க. வாட்டர் ஃபால் மாடல், சுருளி மாதிரின்னு சொல்லி ஒவ்வொரு மாடல்ஸ்ல அப்ளை பண்றோம். அதுக்கு பிறகு அதுல இருந்த ஒவ்வொரு விஷயமா நாங்க வந்ததுதான் இந்த அப்ப ஃபைனல் கட்டமா வந்து நாங்க இவ்வளவும் செய்யறதோட சேர்த்து ஒரு பிசினஸுக்கு போகும்போது இவ்வளவு விஷயம் நாங்க சொல்லுவோம். ஒன்று அதை எப்படி செயற்பட போன்னு சொல்லணும், என்ன தொழில்நுட்பம் இருக்குன்றத சொல்லணும், வணிகத்துக்கு இந்த முறைமையை பயன்படுத்துற வணிகத்துக்கு என்ன நன்மைன்றத சொல்லணும், அதை உருவாக்குறதுக்கு எவ்வளவு செலவு ஏற்படும்ன்றத சொல்லணும், அதை வடிவமைக்கிறதுக்கு எவ்வளவு காலப்பகுதி தேவைன்றத சொல்லணும். அடுத்து வந்து எங்களுக்கு வேற என்னென்ன இந்த முறைமையில செல்வாக்கு செலுத்தும்ன்றத சொல்லணும். இவ்வளவு விஷயமும் வந்து நாங்க சொல்றதுதான் இந்த வணிக முறைமை மாற்றுன்னு சொல்லி கதைக்க போறோம். சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த தரவுத்தளத்துல பௌதிக வடிவம். அது இங்க வந்து நாங்க சும்மா ஜஸ்ட் நார்மலா கதைப்போம். ஏனென்றா இத வந்து இன்னும் விளக்கமா வந்து நாங்க எங்க படிப்போம்னு சொன்னா எங்க 8ஆம் பாடத்துல விளக்கமா படிப்போம். இப்ப 8ஆம் பாடத்துக்கு போறதுக்கான அடிப்படை தான் இந்த 7ஆம் பாடமா இருக்கிறபடியா இங்க வந்து இந்த தரவுத்தளத்துல ஒரு பௌதிக வடிவமைப்பை பத்தி கதைக்கிறோம். ஒரு தரவுத்தளம் ஒன்று நாங்க கிரியேட் பண்ண போறோம்னு சொன்னா பிள்ளைகள் அது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு அட்டவணை வடிவத்துல இருக்கும். அந்த அட்டவணைகள்ல வந்து என்னென்ன விஷயம் இருக்க போண்டா ஒன்று வந்து எங்களோட என்டிட்டி நிலை பொருள் வந்து சொல்லப்படும். அடுத்து வந்து பண்புகள் சொல்லப்படும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த என்டிட்டிக்கு என்னென்ன தொடர்புகள் அதாவது வெளியில இருந்து என்ன தொடர்புடைமைகள் வந்து வரலாம் அந்த மாதிரியான அதான் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அன் என்டிட்டி. அதாவது ஒரு என்டிட்டின்னு இன்ஸ்டன்ஸ் உடனடியான முறை இது வந்து என்னன்றது சொல்லுவோம். இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பான பண்பு என்ன, இவ்வளவு விஷயமும் நாங்க வந்து ஒரு தரவுத்தளத்துல வந்து நாங்க சேர்க்க வேண்டியது. அதோட இந்த தொடர்பு கண்டு வரும்போது இந்த தரவுத்தளத்துல அட்டவணைகளை உருவாக்க போறோம். அட்டவணைகளை உருவாக்கிட்டு அட்டவணையில வந்து நாங்க போற ஒவ்வொரு குளங்களையும் வந்து புலம் என்று சொல்லுவோம். அந்த புலங்கள் உருவாகும். புலங்களுக்குள்ள பதிவுகள் இருக்கும். பதிவுகளோடு சேர்ந்து முதன்மை சாவி என்ற முதன்மை சாவி என்ற வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அட்டவணையில வந்து நான் ஒரு தரவை தேர்றதுக்கு தேவைப்படுறதா முதன்மை சாவி. இதை இன்னும் விளக்கமா நாங்க 8ஆம் பாடத்துல வடிவா பார்ப்போம். சரி, ஒவ்வொரு விஷயமும் நாங்க 8ஆம் பாடத்துல விளக்கமா பார்ப்போம். ஜஸ்ட் வந்து இப்படியான விஷயங்கள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். அப்ப இதோட வந்து எல்லாத்தையுமே வந்து நாங்க இந்த தரவுத்தளத்தை வந்து நாங்க ஒரு முறைமைக்கு ஒரு தரவுத்தளம் போடுறோம்னா அது வந்து 3NF வடிவத்துக்கு இயல்பாகணும். அதாவது செம்மையாக்கம் செய்யணும். அதாவது தரவுத்தளம் இருக்குன்றதா நம்ம போயிட்டு டேட்டாவை அப்படியே போடலாது. அது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட வடிவத்துல போடும். அதைத்தான் நாங்க செம்மையாக்கல் சொல்லும். அப்ப ஒரு செம்மையாக்கல் வடிவத்துல நாங்க கொடுக்க வேண்டியதாக இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு அட்டவணையில வந்து அதுக்கான அந்த குறிப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்க அதை இயல்பாக்கணும், தொடர்புடைமை செய்யணும், அந்த விவரங்களை வந்து வடிவா விவர குறிப்புகள் செய்யணும். இப்படியான விஷயங்கள் எல்லாம் செய்து நாங்க இந்த அட்டவணையை வந்து தரவுத்தளத்தை வந்து மெயின்டைன் பண்ணணும். அடுத்து வந்து இந்த தரவு அகராதி அப்படி என்றா என்னன்னு பார்ப்போம். சரியா? அப்ப ஒரு தரவு தளத்துக்குள்ள போக முன்னம் இந்த தரவு அகராதி என்ற வந்து
ஒரு தரவு தளம் பற்றின தகவல்களை வந்து சேமிச்சு வைக்கிறதா இந்த தரவு அகராதி என்று சொல்லலாம். அதாவது நீங்க ஒரு தரவு தளத்தை உருவாக்க போறீங்கன்னா நீங்க உண்மைக்குமே வந்து போனீங்கன்னா ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் ஓபன் பண்ணி பார்க்கலாம் பிள்ளை. உதாரணத்துக்கு பார்ப்போம். இதுல இருக்குதா தெரியல, கிரியேட் பண்ணது ஆல்ரெடி. ஒரு அக்சஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் அக்சஸ்ல வந்து நாங்க ஒரு தரவு டேட்டா பேஸ வந்து உருவாக்கல். அப்படி ஒரு டேட்டா பேஸ வந்து நாங்க உருவாக்குறோம்னு சொன்னா அவருக்குள்ள போனோன்னு அவர் வந்து அவருக்குள்ள என்னென்ன டேபிள் இருக்கு, என்னென்ன நாங்க கிரியேட் பண்ணி இருக்கிறோம், இப்படியான விஷயங்களை காட்டக்கூடியவராக இருக்கிறதான் இந்த தரவு அகராதி என்று சொல்லும். இதுல எந்த அளவுக்கு என்கிட்ட இருக்குன்றது தெரியாது. சும்மா எக்ஸாம்பிளுக்கு வேண்டா காட்டு. ஓப்பன்ல இல்ல. ஓகே. இப்ப பாருங்க பிள்ளைகள், இது ஒரு டேட்டா பேஸ் சரியா? இப்ப இந்த டேட்டா பேஸுக்குள்ள போனோம்னா, இந்த தரவு அகராதின்றது இதான். அதாவது இங்க வந்து பாருங்க எனக்கு என்னென்ன டேபிள் இருக்குது, அதே போல குவரி என்ற ஒன்று கதைப்போம். அது என்ன இருக்கு, என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்கு, ரிப்போர்ட்ஸ் இருக்கு, இப்படியானதுகள் வந்து எல்லாமே காட்டப்படுறதுதான் இந்த தரவு அகராதின்னு சொல்லும். அப்ப ஒரு தரவு தளத்துக்குள்ள வந்து என்னென்ன இருக்குன்றத காட்டுறதுதான் இந்த தரவு அகராதியாக இருப்பேன். அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா அது தொடர்பான அந்த தரவுத்தளம் தொடர்பான தகவல்களை வந்து சேமிச்சு வச்சிருக்கிறவர் தான் இவராக இருப்பார். டேட்டா டிக்ஷனரின்னு சொல்லலாம். அப்ப இந்த தரவுத்தளத்தின் விவரங்கள் எல்லாத்தையுமே வந்து முகாமை செய்யறத வந்து நாங்க டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லலாம். DBMS சொல்லி சொல்ற ஷார்ட் ஃபார்மா. இது ஒரு வந்து தனிப்பட்ட ஒரு படிப்பு பிள்ளை. இந்த டேட்டா பேஸ வந்து நாங்க மேனேஜ் பண்றத வந்து தனியா இந்த DBMSக்கே படிக்கலாம். இப்ப ஐடின்றது எப்படி ஒரு ஸ்டடீஸோ அது மாதிரி DBMS சொல்லி தனியா ஒரு படிப்பாவே நாங்க படிக்கக்கூடியதாக இருக்கு. ஏன்னு சொன்னா அந்த டேட்டா பேஸ வந்து நாங்க வந்து முகாமை செய்யணும்ன்றதே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அப்ப அதால இத வந்து நாங்க வந்து இவ்வளத்தையும் நாங்க முகாமை செய்யறத தரவுத்தள முகாமைத்துவ முறைமைன்னு சொல்லி சொல்லுவோம். அதனூடாக செய்து கொள்றோம். சரியா? ஓகே. இப்ப முதலாவது இது 3 முதல்ல எழுதுங்க. அடுத்ததுக்கு போவோம். பிள்ளைகள் உங்களுக்கு எடியூஸ்ல இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 13ஆம் தேதியில இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் லீவ்ன்னு சொல்லி. நான் வந்து 13, 14 லீவு குடுக்குறேன். ஆனா 15ஆம் தேதி உங்களுக்கு கிளாஸ் இருக்கு. 15ஆம் தேதினா வார சாட்டர்டே. வார சாட்டர்டே உங்களுக்கு வந்து நான் கிளாஸ் கேன்சல் பண்ணல. உங்களுக்கு கிளாஸ் நார்மலா நடக்கும் எப்பயும் போல டைமுக்கு. சரியா? சோ கிளாஸுக்கு ஜாயின் பண்ணி கொள்ளுங்க டைமுக்கு.
எழுதிட்டீங்களா பிள்ளை? டைம் வேணுமா யாருக்காவது? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க டைம் வேணுமெண்டா.
சரியா பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? டைம் வேணுமா யாருக்காவது? டைம் வேணுமாடா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சரியா பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? டைம் வேணுமா யாருக்காவது? எழுத டைம் வேணுமானாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே. அப்ப இன்றைக்கு இவ்வளவு காணும். இன்னொரு கொஞ்சம் விஷயம் தான் இருக்கு. அது அடுத்த கிளாஸ் பார்ப்போம். அதோட இந்த பாடம் முடியும் பிள்ளைகள். சரியா? அப்ப அடுத்த கிளாஸ் மிச்சம் பார்ப்போம். இன்னொரு கொஞ்சம் விஷயம் தான். ஓகே.
இப்ப 15ஆம் தேதி கிளாஸ் இருக்கு வார சாட்டர்டே. உங்களுக்கு லிங்க் வரும், அதுல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கு கிளாஸ்ல ஏதாவது படிப்பிச்ச விலங்கையில கேட்கலாம் பிள்ளைகள், இல்லாட்டி கிளாஸ் முடிப்போம். ஓகே, அப்ப கிளாஸ் முடிக்கிறேன். பாய், குட் நைட் எல்லாருக்கும். தேங்க்யூ மிஸ். வணக்கம். Thank you, Miss. வணக்கம்.